அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். இது நம்ம ஜமாத்தோட வித்ரு தொழுதுறோம் இல்லையா, கடைசி தொழுகையா தொழுது முடிச்சிட்டு நம்ம வீட்டுல தஹஜ்ஜத் எந்திரிச்சு தொழுகலாமா? ஃபஜ்ர்ல எந்திரிக்கிறோம், கொஞ்சம் முன்ன கூட்டி எந்திரிச்சிடறோம், ஒரு 2 ரக்காத் தொழுதரலாம்னு சொல்லி அதை தொழுகலாமா? ஓகே, என்ன அவங்க சொல்றாங்கன்னா, இப்ப முன்கூட்டியே நம்ம என்ன செய்யறோம், இரவு தொழுகை வித்ரு தொழுகை எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ எந்திரிச்சு சஹர் பண்றோம் அல்லது மற்ற நாள்ல எழுந்திருக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு ஃபஜ்ர் வக்த் வரதுக்கு முன்னாடியே எழுந்துட்டோம்னு வைங்களேன். இப்ப நம்ம நின்று தஹஜ்ஜத் நேரத்துல நம்ம தொழுகலாமா? நஃபிலா ஒரு நியத் வச்சுக்கிட்டோம் தொழுகலாம். அந்த மாதிரி தொழுகக்கூடிய நேரங்கள்ல நம்ம தொழுகலாமா கூடாதா, மார்க் என்ன சொல்லுதுன்னு கேக்குறாங்க. பொது விதியா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய தொழுகையினுடைய இறுதி தொழுகையாக வித்திரை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் அவங்க கேட்கிறாங்க, இறுதியா நம்ம வித்திரும் தொழுதுட்டோம், மீண்டும் ஏஞ்சா நம்ம தொழுகலாமா கூடாதா? வித்திரு தான் லாஸ்ட் தொழுதுட்டோமே, அதனால தொழுதா குற்றமாகுமான்னு கேட்கிறாங்க. அது இல்லாம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு இரவில் 2 வித்திரு இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு வித்திரு தொழுதுட்டீங்கன்னா மரம் என்ன செய்யக்கூடாது, மீண்டும் ஏஞ்சிட்டோமே தொழுதுட்டு மீண்டும் வித்திரெல்லாம் தொழுதுடக்கூடாது. அப்ப ஒரு இரவில் 2 வித்திரு இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப மார்க்கத்தை இது எப்படி புரிஞ்சுக்கிறேன்றாங்க, நீங்க பின்னேரத்துல தொழுகிற நியத்து இருந்தா முன்னேரத்துல வித்திரு தொழாதீங்க. இல்லப்பா அந்த நியத்தெல்லாம் இல்ல, எல்லாம் தொழுது முடிச்சு படுத்துட்டோம், திடீர்னு ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு எழுப்ப முழுக்கு வந்துருச்சு, ஏஞ்சிருக்கிறோமே அல்லாவுக்கு நன்றி செலுத்தலாம், பாவ மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு நான் தொழுகிற ஒரு நியத்து இருக்குது, தொழ போறீங்க அப்படின்னா தாராளமாக நஃபில் நியத்து வச்சு நீங்க தொழலாம். தஹஜ்ஜுடைய நேரத்துல நஃபிலுடைய நியத்து வச்சு தொழுகலாம். இரவுல தொழுகிற தொழுகை பொறுத்தளவு 2 ரக்காத் தான் தொழுகணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரவு தொழுகை என்பது 2 ரக்காத் தான் தொழுகணும்னு நம்ம சொல்லிட்டாங்க. அந்த வகையில 2 ரக்காத் தான் நஃபில் தொழுகையா நீங்க தொழுகலாம் அந்த நேரத்துல. ஆனா மீண்டும் வித்திர தொழுக கூடாது, ஏன்னா தொழ முடிச்சிட்டீங்க. வித்திர தொழாம இருந்தா மீண்டும் வித்திர தொழுகலாம். தொழக்கூடாது என்ற எந்த கட்டளையும் போட முடியாது. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுகிற செயலை பொறுத்த அளவுக்கு அந்த நேரத்துல எழுந்து தொழுகணும் ஒரு நேரம் இருந்தா, வாய்ப்பு இருந்தால் தொழுவுங்க இன்ஷா அல்லாஹ். வித்திர தொழாம தொழுவுங்க.